வணக்கம். ஆல்ரெடி நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி பார்த்துருந்தோம். க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி பார்க்கும்போது அதில் மெயின் திங் என்னென்னா நீங்கள் மைக்ரேஷன் தான். நம்ம வந்து லோக்கலில் இருந்தோ இல்லை வந்து ஆன் பர்மிசஸ் ஆன் பர்மிசஸ்லேருந்து க்ளவுடுக்கு வந்து நம்ம மைக்ரேட் பண்ணும்போது அதில் என்னென்ன வந்து சேலஞ்சஸ் இருக்குது, தென் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, தென் மைக்ரேட் பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு க்ளவுட் மைக்ரேஷன் என்னென்னு பார்த்துருவோம். ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன் பர்மிசஸில் எல்லா சர்வீஸும் வச்சுருப்பீங்க. உங்கள் டேட்டா பேஸு, தென் உங்கள் ஐடி ரிசோர்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை பார்ஷலாக வந்து க்ளவுடுக்கு மூவ் பண்ணுறது தான் மைக்ரேஷன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் டீட்டெயிலாக அதை பற்றி பேசியிருந்தோம். இதுக்கும் அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்தாலே இருக்கும். க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளேலிஸ்ட்டில் பார்த்தாலே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து மைக்ரேஷனில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அது வந்து என்னென்ன மெத்தடில் வந்து மைக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மைக்ரேஷனில் மொத்தம் 3 மெத்தட் இருக்குங்க. ஒன்று வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க ஆன் ப்ரெமிசஸ் லோக்கல் டேட்டா சென்டர் வந்து பப்ளிக் க்ளவுடுக்கு மூவ் பண்ணுறது. செகண்ட் வந்து க்ளவுட் டு க்ளவுட் மைக்ரேட் பண்ணுறது. தேர்டு வந்து நீங்கள் க்ளவுடில் தான் வச்சுருப்பீங்க, அதை வந்து உங்களோட ஆன் ப்ரெமிசஸ்க்கு கொண்டு வர்றது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் டு பப்ளிக் க்ளவுட், செகண்ட் வந்து க்ளவுட் டு க்ளவுட், தேர்டு வந்து நீங்கள் க்ளவுடில் வச்சுருப்பீங்க, அதை வந்து மறுபடியும் ஆன் ப்ரெமிசஸ் கொண்டு வர்றது. இதுதான் ரீபேட்ரேட்டிங் அப்ளிகேஷன்றாங்க. ஓகேங்களா? க்ளவுட் ரீபேட்ரியேஷன். இதில் வந்து இந்த மைக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரெமிசஸில் பண்ணுறது லோக்கல் ஆன் ப்ரெமிசஸ்லேருந்து பப்ளிக் க்ளவுடுக்கு கொண்டு போகிறது தான் வந்து மெயின் ப்ராசஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சில கம்பெனிஸ் மட்டும் க்ளவுட் டு க்ளவுட் மைக்ரேட் பண்ணுறாங்க. க்ளவுட் டு க்ளவுட் மைக்ரேட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, அவங்க வந்து ஏடபிள்யூஎஸில் இப்போ இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அதை விட நல்ல ஆஃபர் வந்து கிடைக்கும். தென் வந்து ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்க்காக ஏடபிள்யூஎஸ்லேருந்து அசூருக்கு மாறுறாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா ஜிசிபிக்கு மாறுறாங்க, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் மாறுறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த பெனிஃபிட்ஸ்க்காக அவங்க மாறுறாங்க. தென் வந்து சில க்ளவுடில் வந்து அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி அதான் காம்ப்ளைன்ஸ் இஷ்யூனால சில க்ளவுட்லேருந்து மறுபடியும் ஆன் ப்ரெமிசஸ்க்கு வராங்க. ஓகேங்களா? இது வந்து ரேராக நடக்கிறது தான், பட் சம்டைம்ஸ் நடக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்ப்போம். க்ளவுட் மைக்ரேஷனில் ஒரு 7 ஸ்ட்ராட்டஜி இருக்குது, பட் இங்கே நான் ஒரு முக்கியமான 6 ஸ்ட்ராட்டஜி இங்கே நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து ரீஹோஸ்டிங் என்னென்னா, உங்களோட என்டையர் டேட்டா பேஸு, சர்வீசஸ்ஸு, ஐடி இன்ஃப்ராவே க்ளவுடுக்கு மாற்றுறது. ஆன் பர்மிசஸில் டோட்டலாக காலி பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக க்ளவுடுக்கு மாற்றுறது, அதான் ரீஹோஸ்டிங்கு. லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட்டுன்னு வாங்க, அப்படியே டேரெக்டாக எல்லா திங்ஸுமே எதுவுமே லெஃப்ட் அவுட் இல்லாமல் ஆன் பர்மிசஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டு க்ளவுடுக்கு மாறுறது. ரீபிளாட்ஃபார்மிங், நீங்கள் ஒன்ஸ் க்ளவுடுக்கு மாறிட்டீங்க அப்படின்னா க்ளவுடில் வந்து சில அட்வான்டேஜஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன் பர்மிசஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆன் பர்மிசஸ் இன்ஃப்ராக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் க்ளவுடில் மாறினோடனே அதை ஆப்டிமைஸ் பண்ணோன்னா நீங்கள் உங்கள் பிளாட்ஃபார்மில் சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரீபிளாட்ஃபார்மிங். அது ஆக்சுவலி என்னென்னா க்ளவுடோட அட்வான்டேஜை டோட்டலாக கேப்சர் பண்ணுறதுக்கு. க்ளவுடில் வந்து இன்ஃப்ரா ப்ராப்ளம் கிடையாது. ஸோ உங்கள் பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ளவுடுக்கு ஏற்ற மாதிரி. ரீஃபேக்டரிங்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆன் ப்ரெமிசஸில் ஒரு டேட்டா ஒரு ஆர்கிடெக்சரில் நீங்கள் வந்து ஆன் ப்ரெமிசஸில் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணிருப்பீங்க, அது க்ளவுடுக்கு கொண்டு போயிடுவீங்க. பட் வந்து அதோட ஃபுல் ஃபீச்சர்ஸும் க்ளவுட் நேட்டிவாக மாற்றணும்னா ஆர்கிடெக்சரை நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும், அதான் ரீஃபேக்டரிங்கு. தென் ரீபர்ச்சேசிங், நீங்கள் ஒரு க்ளவுடில் இருப்பீங்க, க்ளவுட்லேயே ஆன் ப்ரெமிசஸ்லேயே இருப்பீங்க, பட் வந்து ஒரு சாஸ் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் க்ளவுட்லேயே வந்து EC2 அமேசான் EC2 இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் யூஸ் பண்ணலான்னு யோசிக்கிறீங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் சர்வீஸுக்கு மாறுறீங்களா,
எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு சர்வீஸ் எடுக்கிறீங்க, அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஏதோ ஒரு சர்வீஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் க்ளவுட்லேயே இருந்தாலும் க்ளவுட் டு க்ளவுடே மாறினாலும் ஒரு SaaS அப்ளிகேஷனுக்கு உங்களோட SaaS சொல்யூஷனுக்காக உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் கொண்டு போகிறது, அதான் ரீபர்ச்சேசிங். எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி என்னவோ அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு ஒரு SaaS சாஃப்ட்வேரை அடாப்ட் பண்ணிட்டு நம்மளை அப்ளிகேஷனை மூவ் பண்ணுறது. ஓகேவா? தென் ரீட்டரிங்னா டீகமிஷன் பண்ணுறது. நம்ம ஆன் ப்ரெமிஸ்லேயே நிறைய டீகமிஷன் தேவையில்லாத சர்வர்ஸ்லாம் டீகமிஷன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் க்ளவுட்லேயே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தேவையில்லாத சர்வீசஸ்லாம் நீங்கள் டீகமிஷன் பண்ணிக்கலாம். அதாவது ரிட்டரிங்னு சொல்கிறாங்க. தென் ரீவிஸ்டிங். இப்போ நீங்கள் மைக்ரேட் ஆகணும்னு நினைப்பீங்க, உங்களோட பிளாட்ஃபார்ம் நீங்கள் மைக்ரேட் பண்ணிட்டு போகலான்னு நினைப்பீங்க. பட் அதுக்கான ரைட் டைம் இருக்காது. ரைட் டைம்னா உங்ககிட்ட ரிசோர்ஸ் இருக்காது. ரிசோர்ஸ் இருக்குன்னா பட்ஜெட் பத்தாது. அந்த மாதிரி நிறைய கன்சிடரேஷன் இருக்குல்ல. அந்த மாதிரி அந்த கரெக்டான டைம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறது தான் ரீவிஸ்டிங்கு. இல்லை நீங்கள் க்ளவுட் டு க்ளவுட் மாறுறது கூட ரீவிஸ்டிங் அப்ளை ஆகும். எப்படின்னா AWSல இருப்பீங்க, நீங்கள் GCP மாறணும், அசூர் மாறணும்னா அதுக்கு தெரிஞ்ச ரிசோர்ஸ், அது தெரிஞ்ச நல்லா படித்த ரிசோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஹயர் பண்ணணும், உங்கள் டீமில் ஹயர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் அந்த ரைட் டைம் பார்த்த மாதிரி தான் ரீவிசிட்டிங். ஸோ இதெல்லாம் ஒரு காமன் ஸ்ட்ராட்டஜிஸு. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மைக்ரேஷனில் இந்த ஸ்டெப்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு டீமுக்கு பொறுத்த மாதிரி, ஒவ்வொரு சொல்யூஷனுக்கு பொறுத்த மாதிரி மாறும். பட் இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்ததுனால இதை காமன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் நம்ம மாறணும்னு நினச்சோன்னா மைக்ரேஷனுக்கு என்னென்ன சேலஞ்சஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இஷ்யூவே காம்ப்ளைன்ஸ் இஷ்யூ தாங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டோட ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, உங்களோட அப்ளிகேஷனே கவர்மெண்ட் ஹெல்த் இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக காம்ப்ளைன்ஸ் இஷ்யூ வரும். தென் ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன்லேயும் காம்ப்ளைன்ஸ் இஷ்யூ வரும். கம்ப்ளீட்டாக உங்கள் டேட்டா பேஸே நீங்கள் கொண்டு போக முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்பை அப்ளிகேஷன் ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு நினச்சி நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு பட்ஜெட் உங்களுக்கு பத்தாது. ஸோ அதில் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆகணுன்றதுக்காக தப்பான க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆக முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணணும். அதுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதில் ஃப்யூச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி தான் மூவ் ஆக முடியும். இதில் உங்களுக்கு கொஞ்சம் இதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். அப்புறம் லெகசி சிஸ்டம்லாம் நீங்கள் மூவ் பண்ண முடியாது, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பேண்ட்வித் இஷ்யூ இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு சர்வீஸ் எடுப்பீங்க க்ளவுடில். பட் அதில் உங்களுக்கு பேண்ட்வித் இஷ்யூ, ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூலாம் இருக்கும். அப்புறம் மைக்ரேஷன் காம்ப்ளெக்சிட்டி. புதுசாக ஒரு டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறோன்னா அதுக்கு ஏற்றவங்களை ஹையர் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் டீமை அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ இந்த காம்ப்ளெக்சிட்டிலாம் இருக்குது. சேம் நோ இன்டர்னல் கெப்பாசிட்டினா உங்கள் டீமில் ஆல்ரெடி ஆன் ப்ரெமிசஸ் க்ளவுட் ரன் பண்ணுற சர்வர்ஸ் ரன் பண்ணுற டெக்னாலஜி மட்டும்தான் ஆல்ரெடி உங்கள் டீம் பில்டப் ஆகிருக்கும். ஆல்ரெடி அவங்க அதில் தான் லேர்ன் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ புதுசாக போகிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆகிறதுக்கு ஏடபிள்யூஎஸ் நீங்கள் மறுபடியும் ஸ்டடி பண்ணணும். ஸோ ஏடபிள்யூஎஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த க்ளவுட் மூவ் ஆகிறீங்களோ அதில் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் கோத்ரூ பண்ணால் தான் உங்களால் க்ளவுடுக்கு மூவ் ஆக முடியும். ஸோ உங்கள் டீமே அதுக்கு யூஸ் பண்ண முடியுமான்றது தெரியாது. அப்போ நீங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள் ஹையர் பண்ணணும். அதான் உங்கள்கிட்ட இன்டர்னல் கெப்பாசிட்டி இருக்காது மூவ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் ஒரு முக்கியமான சேலஞ்ச். ஆக்சுவலி இந்த இமேஜில் இருக்கிறது தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களால் புரிஞ்சுக்க முடியல, அதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. இதே நீங்கள் மைக்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் ஆன் ப்ரெமிசஸ் டேட்டா சென்டரில் டேட்டா வச்சுருக்கீங்கன்னா மைக்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேட்டாவை தான் மூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் மூவ் பண்ணணும். ஸோ அதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் அப்ளிகேஷன் க்ளவுடில்
ரன் ஆகுமா இல்லையான்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பைலட் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்கணும் க்ளவுடில். அது ஒரு பேசிக் திங்கு. அது கூட பார்த்தீங்கன்னா 3rd லைனில் இருக்கும். அப்புறம் மைக்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட்டு. நீங்கள் வந்து உங்களோட கரண்ட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, கரண்ட் இன்ஃப்ரா எப்படி இருக்குது, அதோட டிபெண்டன்சிஸ் என்ன, அதெல்லாம் நீங்கள் அசஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பிளான் பண்ண முடியும். செகண்ட் ஸ்டெப் வந்து பிளானிங்கு. ஃபஸ்ட்டு உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக மூவ் பண்ண போகிறீங்க, ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் வந்து ப்ரொவைடர்ஸை செலக்ட் பண்ணுறது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜிசிபி, அசூரு, ஏடபிள்யூஎஸ், அலிபாபா, ஆரக்கல், இந்த மாதிரி லீடிங் வெண்டார்ஸில் யார் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றது வந்து நீங்கள் ப்ரொவைடர் கரெக்டாக பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆர்கிடெக்சர். கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆர்கிடெக்சர் க்ளவுடுக்கு மாற்ற போகிறீங்கன்னா அது ஒரு பைலட் என்விரான்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்கணும். அதான் உங்கள்கிட்ட இருக்க எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி வச்சு நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்கன்னா அது ஆல்ரெடி அங்கே பண்ண முடியுமா, அதை வந்து காம்பேட்டபிளாக நீங்கள் செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளானிங் ப்ளஸில் வரும். அதுக்கப்புறம் டேட்டா மைக்ரேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் டேட்டாவை தான் மைக்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்ளிகேஷன் மைக்ரேட் பண்ணிட்டீங்கன்னா தென் வந்து உங்களுக்கு டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டேட்டாவை தான் மைக்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்ளிகேஷனை கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன். நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், உங்கள் அசட்ஸ்லாம் அசட் வேலிடேஷன் பண்ணணும். உங்கள் அப்ளிகேஷன் சர்வீசஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ரன் ஆகுதா, நீங்கள் என்ன இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலாம், என்ன பர்ஃபார்மன்ஸில் அடி வாங்குது, இது வந்து நீங்கள் எவாலுவேட் பண்ணி அதை வந்து அந்த க்ளவுட் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணணும். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. அப்படி பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு மைக்ரேஷன். சும்மா இது ஒரு கேஸ் ஸ்டடிங்க. இது எப்படின்னா இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இது இப்படி தான் நடந்துச்சுன்னு இல்லை, இப்படி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்படி நிறைய பேர் வந்து டெவலப் பண்ணதுனால இது ஒரு பிளான் வச்சுக்கோங்க. உங்கள் ஐடி இன்ஃப்ராவை மாடர்னைஸ் பண்ணணும், அதே நேரத்தில் காஸ்ட் ரெடி பண்ணணும்னா ஆன் பர்மிஸில் ஒரு 2 சர்வர் எக்ஸ்ட்ரா இங்கே வச்சா உங்களுக்கு காஸ்ட் ரெடியூஸ் ஆகாது, உங்கள் ஐடி இன்ஃப்ராவும் மாடர்ன் ஆகாது. அப்போ நீங்கள் வந்து க்ளவுடுக்கு தான் மாறி ஆகணும். அப்படி மாறும்போது நிறைய பேர் க்ளவுடுக்கு மூவ் ஆகி அதான் க்ளவுடில் வந்து ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி அவங்க ஐடி காஸ்ட்டை வந்து 30% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அப்ளிகேஷனோட பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. தென் வந்து டிசாஸ்டர் ரெக்கவரியில் ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணுவோன்னா கிளஸ்டராக நிறைய ரீஜனில் நிறைய ஜோன்ஸில் வந்து உங்களோட டேட்டாஸு உங்களோட அப்ளிகேஷன் சர்வீசஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். அதனால் டேட்டா லாஸ் ஆகாது, உங்கள் அப்ளிகேஷனும் டவுன் ஆகாது. இதை வச்சு நீங்கள் வந்து இந்த இன்ஃப்ரா காஸ்ட்டையும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதான் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கோம். இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. இது எப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் நிறைய பேர் ரன் பண்ணி இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆன் பர்மிசஸ்லேருந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆகி. ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து எலாபரேட்டாக பெனிஃபிட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் ஆப்ரேஷன் காஸ்ட்டும் இதில் கம்மியாகுங்க க்ளவுடுக்கு மூவ் ஆகிறதுனால. ஓகேவா. அதுக்கப்புறம் ஸ்கேலபிலிட்டி. நீங்கள் வந்து பிஸ்னஸ் டிமாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, பிஸ்னஸ் நீடுக்கு ஏற்ற மாதிரி அப் ஸ்கேல் டவுன் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஸ்கேலிங்னால் வந்து நீங்கள் வந்து சர்வீஸை அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து தானாக வந்து அப் ஸ்கேல் ஆகிக்கும், டவுன் ஸ்கேல் ஆகிக்கும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டு, காம்ப்ளைண்ட்ஸ். இது வந்து கம்பெனி மாறும். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் பொறுத்து மாறும். செக்யூரிட்டி வந்து ஒரு கன்சிடபிள் ரீசன் தான், பட் வந்து அந்த அப்ளிகேஷன் உங்களோட சர்வீஸை பொறுத்து அந்த செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அது உங்களுக்கு க்ளவுட்லேயும் கிடைக்கலாம், அது ஆன் பர்மிசஸ்லேயும் கிடைக்கலாம். பட் அது ஒரு பெனிஃபிட் தான். சின்ன சின்ன அப்ளிகேஷனுக்கு க்ளவுடோட இப்போ இருக்க ப்ரொவைடர்ஸ் ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி, அதுக்கப்புறம் அசூரோட செக்யூரிட்டி வந்து சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் ஓகே தான். காம்ப்ளெக்ஸான மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் ஹெல்த்து கேர், கவர்மெண்ட் பேஸ்ட் ஹெல்த்து கேரு, தென் வந்து பேங்கிங், இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆன் பர்மிசஸ் டேட்டா சென்டர் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அங்கேருந்து நீங்கள் க்ளவுடில் இருக்க செக்யூரிட்டி வந்து கன்ஃபார்ம் செட் ஆகாது. அதுக்கு அங்கே தான் காம்ப்ளைன்ஸ் இஷ்யூ வரும்.
தென் அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா க்ளவுடு தான் வந்து படிச்சுட்டு வருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ மைக்ரேட் ஆனீங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் நிறைய பேர் ஹையர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து க்ளவுட் ஃபஸ்ட்டு உள்ள வருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. உங்கள் டீமுக்கு நிறைய பேருக்கு AWS தெரியும், GCP தெரியும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நிறைய பேர் ஹையர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மேன் பவரில் வந்து பிரச்சனை வராது. ஆல்ரெடி நம்ம டிசாஸ்டர் ரெக்கவரி பற்றி பார்த்தோம். ஸோ வந்து அவங்க நிறைய கிளஸ்டர் மாதிரி நிறைய ஜோன்ஸில் வந்து உங்களோட டேட்டாவையும் உங்களோட அப்ளிகேஷன் சர்வீசஸையும் ரன் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ டவுன் டைமே இருக்காது. அப்புறம் ஃபாஸ்டர் இன்னோவேஷன், அவங்க வந்து டெக்னாலஜியில் புதுசாக அடாப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க க்ளவுடில். ஸோ அங்கேயும் உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். இதெல்லாமே கே பெனிஃபிட்ஸுங்க. இதில் க்ளவுட் மைக்ரேஷனில் என்ன ஃபியூச்சர்னால் நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் உங்களுக்கு வந்து க்ளவுடில் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகிருக்கும். ஸோ வந்து இன்னும் நீங்கள் ரேப்பிடாக வந்து க்ளவுடில் வந்து மைக்ரேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சரில். அதுக்கப்புறம் எல்லா ஆர்கனைசேஷனுமே க்ளவுடில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக அது நடக்க போகுது. அப்புறம் எட்ஜ் கம்ப்யூட்டிங்காக என்னென்னா, இது ஏன் ஒரு ஃபியூச்சர் ஆஃப் க்ளவுட் மைக்ரேஷன் சொல்கிறாங்கன்னா, எல்லா டிவைசஸும் ஒரு சின்ன மொபைல்லேருந்து, ஒரு ட்ரோன்லேருந்து, ஒரு கேமராலேருந்து எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டிங் பவர் கொடுக்குறது தான் எட்ஜ் கம்ப்யூட்டிங். இது வந்து க்ளவுட் மைக்ரேட் பண்ணால் மட்டும்தான் எட்ஜ் கம்ப்யூட்டிங் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து மைக்ரேஷனோட ஃபியூச்சர்ஸ். அப்புறம் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் பார்த்துருப்பீங்க. அது ஓகே, அதுவும் ஃபியூச்சர் தான். நீங்கள் ஃபியூச்சரில் வந்து க்ளவுட் வந்து இன்னும் செக்யூராக இருக்குதுன்னா பேங்கிங், மிலிட்ரி இவங்களாம் கூட கண்டிப்பாக வருவாங்க. கவர்மெண்ட் சர்வீசஸ் இவங்களாம் கூட க்ளவுடுக்கு வருவாங்க. அதுக்கப்புறங்க நீங்கள் ஒரு சர்வீஸை வந்து அஜூரில் ரன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் சர்வீஸை வந்து AWSல ரன் பண்ணுறீங்க, இந்த மாதிரியே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து க்ளவுடில் இருக்க உங்களுக்கு அட்வான்டேஜ். அதான் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களோட இப்போ AWSல ஏதோ ஒரு சர்வீசஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவே வந்து அதே சர்வீசஸ் உங்களுக்கு அஜூரில் இல்லை அப்படின்னா நீங்கள் AWS உங்கள் அப்ளிகேஷன் அஜூரில் ரன் பண்ணிட்டு அதில் அப்ளிகேஷனில் ஒரு பார்ட் ஆஃப் சர்வீசஸும் நீங்கள் AWSல ரன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ளவுடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி க்ளவுட் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ் தான். இதெல்லாம் ஒரு ஃப்யூச்சரில் க்ளவுட் மைக்ரேஷனில் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.